ஆப்பரேஷன் ஹனிமூன். ஒரு 2 நாளா சோஷியல் மீடியாவுல இதுதான் ரொம்ப பயங்கர வைரலா போயிட்டுருக்கு. எல்லாரும் நியூஸ பார்த்துருப்பீங்க. ஆனா, இந்த சோனம் எப்படி அவங்க கணவர என்ன மாரி பிளான் பண்ணி கொன்னாங்க? உண்மையான காரணங்கள் என்ன? இது எவ்வளோ நாளா இந்த பிளான் பண்ணியிருந்தாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணாங்களா? இந்த பிளான எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க? ஒருவேள கூலிப்படை கொலை பண்ணலான்னா, அது அவங்களே பண்ணலான்னு இருந்தாங்க அப்படின்னு பல திடுக்கிடும் தகவல்கள் படிக்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கு. ரொம்ப பயமாவும் இருக்கு. நெறைய பேர் ஆண்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போட்டுலாம் வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. ஹனிமூன், ஆப்பரேஷன் ஹனிமூன் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நேற்றும் இன்னைக்கும் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. சோனம் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கும் ராஜா ரகுவன்ஷி அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும் மே மாதம் 20ஆம் தேதி திருமணம் ஆகிருக்கு. அந்த திருமணம் முடிஞ்சது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹனிமூன் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஹனிமூன் பிளான் பண்ணதில் அவங்க வந்து ஒரு மேகாலயா போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. மேகாலயா போய் ஒரு 4-5 நாட்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணவே முடியல. என்ன காரணம் ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது ராஜா ரகுவன்ஷி பிணமாக கண்டெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த பக்கம் சோனம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீச் பண்ணவே முடியல. சோனத்த கொஞ்ச நாளுக்கு அப்புறமா போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய காரணங்களோட. என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, சோனம் கூலிப்படைய வச்சு அவருடைய கணவர ஹனிமூன் போகும்போது கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் திட்டமா இருந்திருக்கு. ஸோ இத வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருந்திருக்காங்க. அவருடைய காதலன், அவர் பேர் ராஜ். ஸோ இவர் வந்து இந்த பிளான வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பிளான் எப்படி இந்த ஹனிமூன் பிளேஸை எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிலேயே பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது, இந்த அளவுக்கு டீப்பா இறங்கி ஒர்க் பண்ணுவாங்களா? அப்படின்லாம் தோணுது. என்ன ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கன்னா, இவங்க அவங்களுடைய ராஜா ரகுவன்ஷியும், சோனமும் சேர்ந்து ராஜா சொன்ன இடம் வந்து வேற ஒரு இடம். நம்ம வந்து ஹனிமூனுக்கு இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பேசியிருக்கும் பொழுது, சோனம் தான் வற்புறுத்தி, இல்ல நம்ம மேகாலயா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மேகாலயாவ வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க? ஏன்னா, மேகாலயா வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் நிறைஞ்ச பகுதி, கொஞ்சம் ஃபாரஸ்ட் நிறைஞ்ச பகுதி. கொலை பண்றதுக்கு அந்த இடம் தான் ரொம்ப ஏதுவா இருக்கும். ஸோ, அந்த மாரி ஆள் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போயி, அவங்கள கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். அதில இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய காதலன்கிட்ட, இந்த பிளான் கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. கூலிப்படைகள் அவங்கள வந்து அட்டாக் பண்ணி சரியா கொல்ல முடியலன்னா, செல்ஃபி எடுக்கிற மாரி போய் நின்னு, நானே மேல இருந்து கீழ தள்ளி விடுறேன். அப்போ கண்டிப்பா இந்த பிளான் பிய நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சோனம் ஒரு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த பிளான் நடக்கலன்னா நம்ம இத பண்ணலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்து, அதாவது அவங்க தங்கியிருந்த ஹோட்டல், அவங்க சுத்தி பார்த்த இடங்கள், அங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல வந்து முன்னாடி இங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு முன்னாடியே வந்து ஒரு ப்ரீ பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி இடத்துல ஆள் நடமாட்டங்கள் இருக்கு. இந்த மாரி இடங்கள்ல வந்து டீப் ஃபாரஸ்ட்டா இருக்கு. இந்த மாரி இடங்கள்ல மலை உயரங்கள் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு 2, 3 நாள் அங்க தங்கி இருந்து ஹனிமூன என்ஜாய் பண்றது போல நடிச்சு, இந்த பிளான வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருந்திருக்காங்க. சரி, யார் அந்த ராஜ்? ராஜுக்கும் அவங்களுக்கும் எப்பலேருந்து உறவு இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோனத்தோடைய ஃபேக்ட்ரி அந்த அவங்க அப்பாவோடைய ஃபேக்ட்ரியில ராஜ் வந்து ஒரு பணிபுரிஞ்சிருந்திருக்கு. ஒரு எம்ப்ளாயியா இருந்திருக்காரு. ராஜ விட 5 வயது பெரிய பெண். ஸோ இவங்க வந்து அவங்களுடைய அப்பாவோட ஃபேக்ட்ரிக்கு அடிக்கடி விசிட் போறது, அடிக்கடி அந்த ஒர்க்க மேனேஜ் பண்ற போறது, அந்த மாரி விஷயங்கள் இருக்கும்பொழுது, ராஜுக்கும் சோனத்துக்கும் ஒரு லவ் வந்திருக்கு. ஸோ இது வந்து அவங்க 5 வயது சின்ன பையன் அப்படின்னு இருந்தாலுமே, இவங்க லவ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த லவ்வுக்கு வந்து அவங்க வீட்ல ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கலையா? அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி, தொழிலதிபர், ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு பிக் ஷாட். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, தன்னுடைய பெண்ண வந்து இன்னொரு தொழிலதிபர் தான் கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிற மாரி, ராஜா ரகுவன்ஷி அவர் மிகப்பெரிய தொழிலதிபர். ஸோ அவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த அவருக்கும் திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ திருமணம் பண்ணும்போதே, அதாவது அந்த திருமணம் நிச்சயம் பண்ணும் பொழுதும், திருமணம் அந்த அந்த நடக்கிறதுக்கு முன்னாடியும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க சோனம். வந்துட்டு போகும்பொழுது ஃபோன்லயே வந்து அவங்க இந்த மாரி வந்து இந்த திருமணத்த நிறுத்த முடியாது. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் ஹனிமூன், அதாவது இந்த ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்ணி, என்னுடைய கணவர வந்து கொலை பண்ணிட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாரி பிளான். அதுக்கு நம்ம வந்து இந்த இடத்த தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ராஜும், சோனமும் சேர்ந்து தான் இந்த முடிவ எடுத்திருக்காங்க. நம்ம இந்த இடத்த தேர்ந்தெடுத்தா நம்ம ஈஸியா வந்து இந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க ஃபோன்ல பேசுனது, அவங்க சிசிடிவி கேமரா, அவங்க வந்து அந்த பாஸ்ட் 1 ஆர் 2 மந்த்ஸா யார் யார் கூடலாம் கனெக்டிவிட்டி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2 பேரும் சேர்ந்து பல லட்சம் ரூபாய அந்த கூலிப்படைக்கு குடுத்துருக்காங்க. சோனமும், ராஜும் சேர்ந்து. ஆப்வியஸ்லி ராஜு கிட்ட வந்து அவ்வளோ பெரிய பணம் இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் சோனம் தான் அதுக்கு ஃபுல்லாவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இத பத்தி அவங்க வீட்ல என்ன சொல்றாங்கன்னா,
ராஜா ரகுவன்ஷியோடைய தம்பி என்ன சொல்றாருன்னா, சோனம்க்கு அந்த பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ராஜுங்கிற பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க கூட ஃபோன்ல பேசிட்டு இருந்தத நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனா அந்த ஆள நான் பார்த்தது கிடையாது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் 2 பேரும் வந்து அவங்க அவங்க அண்ணனும் அதாவது ராஜா ரகுவன்ஷியும், சோனமும் நல்லா தான் பேசி பழகிட்டு இருந்தாங்க. எந்த இடத்துலயும் பெரிய சண்டையும் பார்க்க முடியல. ஆனா ராஜோடைய பேர நான் வந்து சோனம்கிட்ட இருந்து அடிக்கடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்க்கு போவாங்கன்னு தெரியல. அவங்க ஹனிமூனுக்கு எங்க அண்ணன் பிளான் பண்ண ட்ரிப்பே வேற. ஆனா எப்படி மேகாலயா போனாங்க? மேகாலயா எப்படி சூஸ் பண்ணாங்க? அப்படின்னு எங்களுக்கு இன்னும் புரியவும் கிடையாது. ஒருவேள சோனம் இதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டா பண்ணியிருந்திருக்கலாம். அவங்களுடைய தலைமையில் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி ராஜா ரகுவன்ஷியோட தம்பி சொல்லியிருக்காரு. போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே ப்ரீயா பிளான் பண்ணது ராஜாக இருந்தாலுமே, ராஜுக்கு ஸ்கெட்ச் போட்டு குடுத்தது சோனம் தான். சோனம்க்கு 90% ஆஃப் இந்த விஷயத்துல வந்து இத இப்படி பண்ணுங்க, அத அப்படி பண்ணுங்க, நாங்க இங்கலாம் போறோம் அப்படின்னு, நாங்க எங்கெங்கலாம் போறோமோ அந்த இடத்த லைவ் லொகேஷனா ஷேர் பண்றது, எங்கெங்கலாம் போக போறோமோ அந்த இன்ஃபர்மேஷன ஷேர் பண்றது WhatsApp மூலியமாக அப்படின்னு பல வேலைகள சோனம் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது, இத வந்து ஒரு எப்படி வந்து இவங்க நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு எந்த நம்பிக்கையில இவங்க பண்ணாங்க அப்படின்னு தெரியல. இன்னொரு இன்னொரு தரப்பு அதாவது ராஜ் தரப்பு என்ன சொல்றாங்க? ராஜ் தரப்பும், சோனம் தரப்பும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலீஸ் இத திட்டமிட்டே பண்றாங்க. இதுக்கும் எங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா போலீஸ் தரப்புல ஆதாரங்களோட இதுக்கு வந்து ஒரு 120 பேர் கொண்ட போலீஸ் குழு ஒண்ணு அமைச்சு, அதுல 20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் போலீஸ். ஸோ இவங்கள அமைச்சு அந்த இடத்த மேகாலயாலருந்து அவங்க எங்கெங்கலாம் போனாங்க, அங்க எங்கெல்லாம் சிசிடிவி கேமராஸ் இருக்கு, செல்ஃபோன் டவர்ஸு, செல்ஃபோனுடைய உரையாடல், ஸோ அவங்களுடைய வாட்ஸ்அப் சேட்டு, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே கோரா கலெக்ட் பண்ணி, இது ஒரு டீட்டெயில்டா ரெடி பண்ணி, இந்த விஷயத்த வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நாடு ஃபுல்லாவே மிகப்பெரிய அதிர்வலை கிளப்பியிருக்கு. ஒரு ஹனிமூன் ட்ரிப் போறதுக்கு முன்னாடி இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குமா? உங்களுக்கு கல்யாணம் பிடிக்கலன்னா, நீங்க பிடிக்கலன்னு சொல்லிடலாமே அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, அவங்களுடைய இப்ப பெண் வீட்டார் தரப்புல இருந்து கண்டிப்பா பெண்களுக்கு நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஷர் குடுக்குறாங்க. அந்த பிரஷர் மூலியமா நெறைய விஷயங்கள் நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது, அந்த பெண்களுக்கு நெறைய கொடுமைகள் இழைக்கப்படுது. அது உண்மைதான். ஆனா, அதே தரப்புல வந்து எந்த பாவமும் அறியாத ஒரு ஆண் பலிகடாகிறத வந்து நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் நம்பளால? ஸோ அப்போ இங்க எப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரம் நடந்தா, ஒரு கொடுமை நடந்தா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்றோமோ, அதே மாரி ஒரு ஆணுக்கு கொடுமை நடந்தா கண்டிப்பா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து கேள்வி கேட்டு தான் ஆகணும். ஏன்னா, அவருடைய கனவு அவர் எப்படிலாம் கனவு கண்டிருப்பாரு. அவருடைய தொழிலதிபரா இருக்கிறாரு. அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படிலாம் வாழணும், நம்ம என்னலாம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய ட்ரீம் என்னவா இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு 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 தகாத உறவால வந்து அது வந்து இப்படி ஆகுது அப்படின்னா, அது வந்து ரொம்ப 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 ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான, பயங்கரமான செய்தியா இருக்கு கேட்கறதுக்கு. நம்ம நாடு எத நோக்கிங்க போகுது அப்படின்னு கேள்வி கேட்க தோணுது. இந்த நியூஸ் நம்ம பார்க்கும்பொழுது 20 வருஷத்துக்கு முன்னாடி சரியா சொல்லப்போனா 19 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையை சேர்ந்த ஒரு தம்பதியினர் வந்து ஒரு ஹனிமூன் ட்ரிப் போறாங்க. அந்த நியூஸ் வந்து அப்ப பயங்கரமா வைரல் ஆச்சு அந்த டைம்ல. இதே மாரி சேம் பேட்டர்ன்ல அன்னைக்கு ஒரு கொலை நடந்துச்சு. நான் சொல்றது 19 வருடத்துக்கு முன்னாடி மூணார்ல சென்னை தம்பதி இதே மாரி கல்யாணம் ஆகிட்டு போயி, அவங்களுடைய காதலன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "என்னுடைய கணவர வந்து பணத்துக்காகவும், நகைக்காகவும் ஒரு கூட்டம் கொலை பண்ணிட்டாங்க" அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா விசாரிச்சு பார்க்கும்பொழுது, அவங்களுடைய முன்னாள் காதலன், அதாவது அந்த காதலன் வந்து வர சொல்லி, அவங்களுடைய ஹஸ்பண்ட வந்து அடிச்சு கொன்னு, அந்த சம்பவம் வந்து அப்போ பேசப்பட்டுச்சு. அது வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு அதிர்வலை கிளப்பிச்சு. ஏன்னா தமிழ்நாட்டுல தம்பதியினர் கேரளால போய் அங்க இந்த விஷயம் நடந்துச்சு. அப்போ வந்து பெரிய பேசுபொருளா ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நெறைய சம்பவங்கள் நெறைய நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது, இங்க நம்ப உட்கார்ந்து யோசிக்க வேண்டியது, இரு வீட்டாரும் உட்கார்ந்து பேசணும். ஒரு ஷார்ட் டைம் ஹாப்பினஸ்க்காக இங்க நெறைய பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையையும், தன்னை நம்பி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு. இத பத்தி கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நானும் உங்க விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.